நீங்க எம்எம்ஜே பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கிறது எதுவுமே வேஸ்ட் ஆகாது அப்படின்றத வந்து நான் நிறைய விஷயங்களை பாக்குறேன் சார். இது வந்து ஜஸ்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு மட்டும் கிடையாது. பீப்புள் கூட பழகதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எப்படி பாக்குறது, ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நான் வந்து இப்போ அப்ஜெக்ஷன்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்றேன் சார். ஒரு 2 ஐடி வந்து இன்னைக்கு போட போறோம் சார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்ஜெக்ஷன் வந்து 5 நிமிஷத்துல நீங்க பேசுவீங்கன்னு வீடியோல சொல்லிருப்பீங்க. 5 நிமிஷம் கூட இல்ல, 2 மினிட்ஸ் தான். அவனுக்கு தோணுன டவுட்டே நம்ம அப்படியே ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிடும் சார். அந்த அளவுக்கு நம்ம அப்ஜெக்ஷன் படிச்சதால ஈஸியா இருக்கு சார். வேற எங்க டீம் மாதிரி இருந்தோம்னா அவ்வளவுதான். ஐயோ நானே ஒண்ணும் சம்பாதிக்கலையே, இவங்கிட்ட என்ன சொல்றது, அந்த மாதிரி யோசிச்சிருப்போம். ஆனா நமக்கு தான் அப்ஜெக்ஷன் நீங்க படிச்சிருக்கோமே, அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். தேங்க்யூ சார். இதுக்காக ஒரு டீம் கிட்ட வந்து லீட் பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கு சார். அப்பதான் தெரியும், ஓ நம்ம எமோஜில படிச்சிருக்கும் போது நம்ம ஏன் பயப்படணும், மக்களை பார்த்து இதுக்கப்புறம் பயப்படவே கூடாது அப்படின்னு நான் வந்து அவங்களுக்கு சொல்ற ஆன்சர் வந்து கரெக்டா வந்து மேட்ச் ஆயிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சார். அதெல்லாம் இது படிக்கும்போது ஸ்டோரி சொல்லணும் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு, எனக்கு கம்ஃபர்டா இல்லாம இருந்துச்சு. பட் அவங்க கூட பேசும்போது அது நார்மலாவே வருது சார். நம்ம ஸ்டோரி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம உண்மையை பேசும்போது கண்டிப்பா நம்புறாங்க சார். நல்ல ரிசல்ட் வருதுங்க சார். தேங்க்யூ சார். இல்ல கொஞ்சம் படிச்சதே ஈஸியா இருக்கு. நம்ம இன்னும் வந்து ஒரு கோச்சா மாறும்போது அந்த அளவுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருக்கு சார்.